வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி 7வது மாதம் 2024. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. 389வது ட்ராவாக நடைபெறுது. பார்த்திங்கன்னா நிர்மல் ட்ரா இந்த 389வது ட்ராவாக நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடி நாள் வந்திருந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கையில் 904 நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு. போன வாரம் வந்த ரிசல்ட்டும் 904 தான். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் 905ன்னு கொடுத்துட்டோம். டெஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆயிருச்சு. ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டில் 0ங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம். ஏபி 90ங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் கொடுத்துருந்தேன். 100% சிங்கிள் நம்பர் தான், ஒரே நம்பராக கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா 0 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரியே ஆல் போர்டு நமக்கு 0 வந்துருச்சு. பி போர்டில் 0ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா 3 நம்பருக்கு நம்ம நம்பர் கொடுத்ததில் டெஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி தான் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்துருந்ததில் 905ன்னு எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், 905 205ன்னு எடுத்திருந்தேன். நமக்கு வந்த ரிசல்ட் என்ன வந்துச்சு? 904ன்னு வந்துச்சு. டெஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆயிருச்சு. இதே 5 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. நம்ம பாக்ஸில் 046 எடுத்திருந்தோம். இதில் நமக்கு 604ன்னு வந்திருக்கும். இதில் பிசி வின்னாக இருக்குது. ஏபியிலையும் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 04 பிசிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏபி 90ங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். அதாவது நம்ம போன வருஷம் வந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி இந்த இடத்துல தொடர்ந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே 90ங்கிறது நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இப்போது அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 466ன்னு இருக்குது. அப்போது இந்த இடத்துல இருந்து தான் வின்னிங் நம்பர் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 9 வந்திருக்கு. 9க்கு 7 வரணும், இல்லாட்டி 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஏ போர்டு நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? 7ஐயும் 5ஐயும் ஏ போர்டு நான் எடுத்திருக்கேன். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 0க்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பி போர்டில் 0க்கு 2, 0க்கு ஒரு நம்பர் மேலே போய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 1ன்னு எடுத்திருக்கேன். சி போர்டில் பார்த்தீங்கன்னா நான் 4க்கு 7ஐயும் 6ஐயும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? நமக்கு 6ஆம் நம்பருங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பருங்கிறது நமக்கு உள்ள எந்த போர்டு வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பி போர்ட்லேயும் எடுத்துக்கலாம், ஏ போர்ட்லேயும் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. நான் ஏ போர்டு 7 5ன்னு எடுத்திருக்கேன். பி போர்டில் 2 1ன்னு எடுத்திருக்கேன். சி போர்டில் 7ஐயும் 6ஐயும் கொண்டு வந்திருக்கோம். 4ஆம் நம்பருங்கிறது நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கையில் 4ங்கிறது நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? இப்போது நம்ம இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கையில் 5 7. சரிங்களா? ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 5 7ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்பர் கலந்து வந்துச்சுன்னா 5 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஐயும் 7ஐயும் நீங்கள் 100% ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக நமக்கு 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 5ஐயும் 7ஐயும் ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறோம். ஒரு பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நமக்கு நேற்று எடுத்த மெத்தேடு படியே நமக்கு ஆல் போர்டு நம்பர் வந்துச்சுன்னா ஏபிபிசிஎஸ்சி எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு ஒரே நம்பர் தான் கிடச்சிருக்கு இன்றைக்கி வந்து. சரிங்களா, 46 ஒரே நம்பர். சரிங்களா, இதை விட்டால் உங்களுக்கு 57 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 76 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 27 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 41 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, மேட்ச் பண்ணி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் ப்ளே பண்ணிக்காங்க. அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வரல. மொத்தம் வந்து 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். 46ங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 57ங்கிற நம்பரையும் நீங்கள் வைக்கலாம். சரிங்களா, 76, 16, 27, 41ன்னு எடுத்திருக்கோம். இது வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து. அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி வைங்க. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் வந்து அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 461 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 416ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 426ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர். அதே மெத்தடில் 3 நாள் நமக்கு பாஸ் ஆயிருச்சு. 4வது நாளும் கண்டிப்பாக நமக்கு பாஸ் ஆச்சுன்னா இந்த மெத்தேடு படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இதை விட்டு உள்ளர நமக்கு 4 வந்துச்சுன்னா 046ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 046, 416, 426, 461 வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து நமக்கு முன்னாடி நாள் 3 நாள் பாஸ் ஆன மெத்தேடை வச்சு இந்த மெத்தேடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, தொடர்ந்து இந்த மெத்தேடில் வந்து 3 நாள் வின்னிங் கிடச்சிருக்கு. 4வது நாளும் வின்னிங் வந்துச்சுன்னா இந்த 46ங்கிற நம்பர் வந்து 64வோ 46வோ தான் வரணும். அது வந்துச்சுன்னா என்னையுடைய கணக்கில் நான் எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 4 நம்பர். சரிங்களா, நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து 527 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 427, 557, 441. சரிங்களா, டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிற நம்பர்களுக்காண்டி டபுள்ஸ் நம்பர்ஸில் நான் கொடுக்குறேன். சரிங்களா, அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸாக இன்றைக்கி வந்து மொத்தமே ஒரு 8 நம்பர் தான் எடுத்திருக்கேன். நமக்கு முன்னாடி நாள் தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வந்த ஒரு 3 நாள் பாஸ் ஆன மெத்தேட்லேயே நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். நம்மளுடைய கலப்பு நம்பர்ஸ்லேயும் அதிகமான நம்பர்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்து கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக மொத்தம் ஒரு 4 நம்பர் தான் எடுத்திருக்கேன். டபுள்ஸ் வந்துச்சுன்னா 441, 557, 427, 527ன்னு எடுத்திருக்கேன். நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நம்ம பாட்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்க்கல, உங்களுக்கே தெரியும். பாட்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கல. பாட்ஸை பொறுத்த வரைக்கும் 746. சரிங்களா, 746 பாட்ஸு, 546 பாட்ஸு. ஏன்னா நம்ம 416. சரிங்களா, இந்த 3 நம்பரையுமே பாட்ஸில் எடுத்துக்காங்க. பாட்ஸ் நம்பரில் நமக்கு வந்திருக்கக்கூடிய நம்பர் இந்த 3 நம்பர் தான்.
746, 546, 416 மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கணக்கில் மேட்ச் ஆகி வந்திருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த பாக்ஸ் நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுகளை நம்ம மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸுங்கிறது நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கையும் எப்போதுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இப்போது நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரல, கம்மியான நம்பர்ஸாக தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கி. சரிங்களா? 25, 27 சரிங்களா? 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 25, 27, 91, 46, 74, 16, 95, 46 மேட்ச் பண்ணி வைக்கலாம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணி மொத்தம் வந்து 4 நம்பர்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த 4 நம்பர்ஸையுமே நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.